எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் கேரட் கீர் வந்து அதாவது மில்க் ஷேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரட் வந்து ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு மண்ணெல்லாம் இருக்குங்கிறனால நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு துருவி வச்சுருக்கேன். பால் வந்து ஒரு 100 ml வந்து தண்ணி விடாமல் காய்ச்சி வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் ஆற வச்சுருக்கேன். சர்க்கரை வந்து தேவையான அளவு. இதுக்கு நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லாட்டி பனங்கற்கண்டு ப்ரௌன் எது வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் வெல்லம் அது மாதிரி. ஏலக்காய் வச்சுருக்கேன் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு. 2 டீஸ்பூன் பைத்தம்பருப்பு வச்சுருக்கேங்க. அது சிறு பருப்பும்பாங்கல்ல அது. அப்புறம் வந்து பாதாம் முந்திரி ரெண்டுமே வந்து 10 ஊற வச்சு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு பாதாமோட தோலை வந்து எடுத்துட்டு வச்சுருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாங்க. இப்போது நம்ம வந்து கேரட்டை வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி வந்து லேசாக வதக்கிக்கணும். அப்புறம் வந்து பைத்தம்பருப்பு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணுங்க. அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சம் லேசாக அந்த சிறுபருப்பை தூக்கி அதில் போட்டுறணுங்க. கொஞ்சம் கோல்டு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். இது வந்து எனர்ஜெட்டிக் ட்ரிங்க். இது குழந்தைங்களுக்குலாம் இது தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா ப்ரோட்டீனு அப்புறம் கால்சியம் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு கேரட் விட்டாமின் ஏ இருக்குது. நட்ஸெல்லாம் இருக்கிறது வந்து தாராளமாக சாப்பிடலாம் குழந்தைங்கள்லாம். பால் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து விட்டோம்னா அந்த டேஸ்ட் மாறிடும். அதனால தான் நான் வந்து தண்ணி விடாமல் பண்ணுறேன். சப்போஸ் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நீங்கள் வேணுங்கிறது தண்ணி கூட விட்டு பண்ணிக்கலாம். அதை ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து லைட்டாக வாசனை வருது. இப்போ இதை எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சுக்கலாம். சும்மா 2-3 ட்ராப் எண்ணெய் விட்டு கேரட்டை வதக்கிக்கலாம். லேசாக வதக்கினா போதும். ஏன்னா திரும்பி நம்ம வந்து அதை கொதிக்க விடுவோம். இப்போது நம்ம அந்த முந்திரி பாதாம் கேரட்டு அப்புறம் அந்த சிறுபருப்பு எல்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ வந்து ஏற்கனவே வச்சுருக்கேன் இல்லைங்களா பால், அந்த பாலை வந்து இந்த கடாயில் ஊற்றிட்டு அதே கடாய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதில் தான் நான் வதக்கினால அதே யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். ஏன்னா வந்து பைத்தம்பருப்புலாம் வந்து உங்களுக்கு சீக்கிரம் திக்காகும். அதனால் வந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதை ஒரு 2 minutes கொதிச்சா போதும். ஏன்னா ஆல்ரெடி வதக்கினது, அதனால் பால்லாம் காய்ச்சினதுனால ரொம்ப வந்து கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை. அதுவும் இல்லாமல் வந்து இது நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம், இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சும் வந்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது அரைக்கிறது வந்து நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் கூட அவசியம் இல்லை. வேணுமா வந்து கொஞ்சம் 1-2 கூட அந்த இதை அரைச்சிக்கலாம் முந்திரியெல்லாம். அவ்வளோதாங்க. இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆற விடுறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்குங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ரொம்ப ஃபில்லிங்காக கூட இருக்கும். இது வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.